வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் தான். அதற்கு முதலில் நாம் கத்திரிக்காயை நறுக்கி கொள்ள வேண்டும். நாம் முதலில் கத்திரிக்காயை கீறி கொள்ள வேண்டும். நாம் கத்திரிக்காயை நன்றாக இப்படி குறுக்கே கீறி விட்டு உள்ளே ஸ்டஃபிங்ஸ் வைக்க வேண்டும். நாம் கத்திரிக்காய்க்கு ஸ்டஃபிங் செய்வதற்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம், 4 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் மல்லி, தேங்காய் சில், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, இவை அனைத்தையும் நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இவ்வாறு மசாலாவை நன்றாக அரைத்து இதனுடன் 1/2 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து கலந்து விட வேண்டும். பின் கத்திரிக்காய்க்குள் இதை ஸ்டஃபிங்காக வைக்க வேண்டும். நாம் அரைத்த விழுதை இப்படி கத்திரிக்காய்க்குள் ஸ்டஃபிங்காக வைத்துவிட்டு நாம் இதை இட்லி தட்டில் ஒரு 10 நிமிடம் வேக வைக்க வேண்டும். நாம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கொண்டு கத்திரிக்காயை வைத்து வேக வைக்க வேண்டும். நாம் இப்படி ஆவியில் 10 நிமிடம் வேக வைத்து எடுக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் கத்திரிக்காய் நன்றாக வெந்து வந்து விட்டது. இனிமேல் நாம் இதை கடாயில் தாளித்து விடலாம். நாம் கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் எண்ணெய் கத்திரிக்காய் செய்வதற்கு தாராளமாக எண்ணெய் ஊற்றினால்தான் சுவை அதிகமாக இருக்கும். இப்பொழுது நாம் எண்ணெய் காயவும் கடுகு ஜீரகம் போட்டுக்கொள்ளலாம். நாம் கடுகு ஜீரகம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை போட வேண்டும். நாம் சிறிய வெங்காயம் என்றால் 10 வெங்காயமும், பெரிய வெங்காயம் என்றால் 1 வெங்காயம் நறுக்கி போட்டுக்கொள்ளலாம். நாம் கறிவேப்பிலையும் சேர்த்து விடலாம். வெங்காயத்திற்கு தேவையான உப்பை போட்டு விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் வதங்கவும் நாம் ஆவியில் வேக வைத்த கத்திரிக்காயை இதனுடன் சேர்த்து விடலாம். நாம் இந்த சமயம் கத்திரிக்காயை சேர்த்து விடலாம். நாம் கத்திரிக்காயை சேர்த்து நன்றாக வெங்காயத்துடன் கலந்துவிட்டு மிதமான தீயில் மூடி போட்டு 10 நிமிடம் வைத்து விட வேண்டும். நாம் மிதமான தீயில் 10 நிமிடம் வைத்துவிட்டு பின் திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 10 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் கத்திரிக்காயை திறந்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் அருமையாக வெந்து வந்து விட்டது. இப்படி மொறுமொறுப்பாக வெந்து வந்தவுடன் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடியாகிவிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டஃப்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழந்தைகளுக்கும் பிடித்த மாதிரி இருக்கும். நாம் சாம்பார் சாதம், தயிர் சாதம் அனைத்திற்குமே இது சுவையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.